இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி நம்ம நிறுவனத்துக்கு எதிராக ரொம்ப நாளாக கடந்த ஒரு வருடமாக போராடிட்டு இருக்கிற கார்ப்பரேட் சதியினால் தூண்டப்பட்டு செயல்பட்டு இருக்கிற சில அரசியல் கட்சிகள் மீண்டும் மீண்டும் நம்ம கம்பெனிக்கு எதிராக ஒரு அவதூறு பரப்பிட்டுருக்காங்க. என்ன அப்படின்னா, நம்ம கம்பெனி மக்களை ஏமாற்ற போகுது, மோசடி பண்ண போகுது, இந்த கம்பெனி ஓடிட போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக சொல்கிறாங்க. இப்போ இன்னும் வேகமாகவும் சத்தமாக சொல்லிட்டு இருக்காங்க. நான் உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நம்ம கம்பெனி எந்த சுச்சுவேஷன்லையுமே ஓடி போகிறதுக்கு எந்த எண்ணமும் எந்த திட்டமும் எப்போதும் கிடையாது. ஏன்னா இது எனக்காக மட்டும் ஏற்படுத்தின கம்பெனி இல்லை, இது மக்களுக்கான கம்பெனி. பல லட்சம் மக்களின் கனவு, பல்லாயிரம் மக்களின் வாழ்வாதாரம் மைவித்திரி கம்பெனின்னு சொல்லும்போது எப்படி ஓடி போக முடியும்? எதுக்கு ஓடி போகணும்? ஸோ எதுவாக இருந்தாலும் எதிர்கொண்டு ஃபேஸ் பண்ணுமே ஒழிய ஓடி போகிற திட்டம் இன்றும் என்றும் நம்மகிட்ட கிடையாதுங்கிறத மீண்டும் ஒரு முறை அழுத்தி பதிவு பண்ணுறேன். கூடுதலாக என்ன அப்படின்னா, இன்னைக்கு சுச்சுவேஷனில் நீங்கள் பணம் ரிசீவ் பண்ணுறதுனால சிரமம் இருக்கலாமே ஒழிய நீங்கள் டெய்லி இன்கம் ஏர்ன் பண்ணுறதுல எந்த தடையும் கம்பெனி ஏற்படுத்தலை. நீங்கள் எந்த பிளான் இருந்தாலும் அதுக்குண்டான வருமானத்தை தினசரி நீங்கள் வந்து இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கான பிளாட்ஃபார்ம் ஆப்பில் கண்டினியூவாக கம்பெனி கொடுத்துட்ருக்கு, எங்கேயுமே தடுக்கலை. ஸோ கம்பெனி உங்களுக்கான வருமானத்தை தொடர்ந்து கொடுக்குறதுக்கான எல்லாம் செஞ்சிட்ருக்கு. அதில் நீங்கள் ஏர்ன் பண்ண தொகையை வித்ட்ரா பண்ணுறது மட்டும்தான் சுணக்கம் இருக்க ஒழிய, மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் தினசரி இன்கம் ஏர்ன் பண்ணுறதுல எந்த தடையும் இல்லை. நீங்கள் எவ்வளோ இன்கம் ஏர்ன் பண்ணிச்சாலும் அந்த தொகை நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் எந்த சந்தேகம் தேவையில்லை. 100% நிச்சயமாக நிறுவனம் அந்த பணத்தை உங்களுக்கு கொடுக்கும். அந்த பணத்தை கொடுக்கறதுல தான் தொடர்ந்து சில பல சிரமங்கள் இருக்கும்போது அதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக ஏற்பாடு பண்ணி அதுக்குண்டான எல்லா முயற்சியும் கம்பெனி பண்ணிட்டு இருக்கு. இப்போ ஓஎம்க்கு பேமெண்ட் போட்டாச்சு, பிஎம்முக்கும் பேமெண்ட் போட்டாச்சு, அடுத்து ஒன் பை ஒன்னாக பேமெண்ட் போடுறதுக்கு எல்லா வேலையும் தொடர்ந்து எல்லா விதமான முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம். இது ஒரு சைடு நடந்துட்டு இருக்கு. இதற்கு இடையில நம்ம கையை வச்சு நம்ம கண்ணை கொடுத்துருக்கு ஏற்பாடு பண்ணுற மாதிரி சில உறுப்பினர்களை ரெடி பண்ணி நிறுவனத்துக்கு எதிராக வழக்கு பதிவு பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் பண்ணி நிறுவனத்தை முடக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணுறாங்க. ஸோ அவர்கள் நிறுவனத்தை வீழ்த்துவதற்காக அவர்கள் பல புகார் கொடுத்தும் அதற்கு எந்த விதமான ஒரு நடவடிக்கை இல்லாதனால, எல்லாமே வந்து அது தவறான புகார் அப்படிங்கிறனால அவருடைய நினைப்பு வந்து நிறைவேறாதனால இப்போ மக்களுக்கு இந்த குழப்பமான சூழ்நிலை அவர்கள் வந்து தவறாக டியூன் பண்ணி நிறுவனத்துக்கு எதிராக செயல்படுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இதில் நாம் எல்லாரும் தெளிவாக நின்று இந்த சூழலை கடந்து மிகச்சிறந்த முறையில் நிறுவனத்தை நடத்தி அனைவருடைய கனவை நிறைவேற்றுறதுக்கு கண்டிப்பாக அனைவரும் சேர்ந்து பாடுபடணுங்கிறதா என்னுடைய கோரிக்கையை இங்கே வைக்கிறேன். சரி நண்பர்களே, இப்போ இந்த ஆடியோவை நீங்க கேட்டிருப்பீங்க. இந்த ஆடியோ வந்து நமக்கு தேர்தல்லாம் முடிஞ்சு பேமெண்ட் போட போறப்ப பேசின ஒரு ஆடியோ. இதுல வந்து அவர் சில விஷயங்களை வந்து தெளிவா சொல்லியிருக்காரு. நமக்கு தேர்தல் டயத்திலே வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து ஒரு பொய்யான கம்பெனி. ஏன்னா அந்த டயத்துல வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து அமௌண்ட் வராம இருந்துச்சு. அதாவது எப்படின்னா அந்த வித்ட்ரா போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் வந்து தேர்தல் விதிமுறைகள் நடைமுறையில் வந்ததுனால சில பேருக்கு வந்து அமௌண்ட் போட முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி அப்ப இருந்தே வந்து என்ன பண்ணாங்கன்னா, இது வந்து ஒரு பொய்யான கம்பெனி, இது வந்து மக்களை ஏமாத்திட்டு ஓட போறாங்க, இவங்க வந்து மக்கள்லாம் ஏமாந்துட்டாங்க, இவ்வளவு காசை வந்து இது பண்ணிட்டாங்க, முறைகேடு நடந்திருக்கு, இவ்வளவு பணத்தை வந்து கொண்டு போய் வெளிநாட்டில் போட்டிருக்காங்க, அங்க போட்டிருக்காங்க, அவங்கனால என்னென்னால சொல்ல முடியுமோ அவ்வளவு பொய்களையுமே வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பொய்கள் மட்டும் வந்து பரப்பப்படலை. இதை வந்து யூடியூப்மே வந்து அதிகமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதிகமாக வந்து என்னன்னா, இந்த மாதிரி வந்து ஒரு நிறுவனம் இருக்கு, அதில் வந்து பணம் போட்டால் இவ்வளவு வருதான், இந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா, இதெல்லாம் வந்து ஸ்கேமு, இது வந்து எம்எல்எம் ஸ்கேமு, இது வந்து பிரமிட் ஸ்கேமு அப்படின்னு சொல்லி பல விதமான ஸ்கேம் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சாங்க. அதையெல்லாம் தாண்டி வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த தேர்தல் முடிகிற வரைக்குமே வந்து அப்ளிகேஷனை வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தோம். அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி அதில் வர அமௌண்ட்டை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு தான் இருந்தோம். கம்பெனிலேயே வந்து எப்பவும் போல வந்து விற்பனைகள் நடந்துகிட்டு தான் இருந்துச்சு, ஸ்டோர் எல்லாத்துலயுமே. இதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. சரி, நம்ம எவ்வளவோ பேசுறோம், எவ்வளவு பண்றோம், அப்ப இருந்து இந்த கம்பெனி ஓடிக்கிட்டே இருக்கு, பிசினஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, மக்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, எதை பத்தி பேசினாலும் யாருமே எதையுமே கண்டுக்கிற மாட்டாங்க அப்படின்ற ஒரு வேகத்துல அடுத்த கட்டமா என்ன பண்ணாங்கன்னா கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க அதிகமா. அதை எப்ப பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, எப்ப தேர்தல் முடிஞ்சு விதிமுறைகள் தளர்த்தப்பட்டு ஓஎம் பிஎம் பணம் போட ஆரம்பிச்சாங்களோ அந்த நேரங்களில் வந்து பாத்தீங்கன்னா வந்து அடுத்தடுத்து ரெட் பெட்டிஷன் இந்த மாதிரிலாம் வந்து நிறைய போட ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரிலாம் பண்றப்ப என்னாச்சுன்னா அதையுமே வந்து பெருசா எடுத்துக்கல. அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்கன்னா, நம்ம கம்பெனிலே இருக்கிற ஒரு சில பேரை வச்சு கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டவுட் ஒன்று இருக்கு. இவங்கெல்லாம் வந்து அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களை பத்தி நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். நான் நினைக்கிறேன் இந்த மாதிரிலாம் வந்து ஒரு பிரச்சனை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறுவனத்தில் இவங்கெல்லாம் சேர வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சேர வச்சு நீங்க வந்து இந்த பர்ச்சேஸ் பண்ணி உள்ள போங்க, அப்பதான் வந்து பின்னாடி கேஸ் கொடுக்கறதுக்கு வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்லி பிரச்சனைகளை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன். இந்த பிரச்சனைகளை எப்ப ஆரம்பிச்சுன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, அதாவது வந்து ரெயின்போ திட்டம், அதாவது வானவில் திட்டம் சொல்லி இவர் வந்து ஒன்று ஆரம்பிச்சார் பாத்தீங்களா, அதை வந்து கொண்டு வர போறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா இந்த பிரச்சனை வந்து பூதாகரமா வெடிச்சு.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹெர்பல் டை இதெல்லாம் வந்து கொண்டு வர போறேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது கம்ப்ளைண்ட்ஸ் அதிகமாக ஆரம்பிச்சு, இதை பத்தின மீடியாக்கள்ல வந்து பேச்சுக்கள் வந்து அதிகமாக ஆரம்பிச்சு, அதுக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இதுல வந்து யார் பாதிக்கப்பட போறாங்க அப்படின்றது தெரியல. சரி, இதுல ஏதாவது உங்களுக்கு வந்து கருத்துக்கள் இருந்துச்சுன்னா அதை வந்து கண்டிப்பா கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க. இந்த வானவில் திட்டத்துக்கு பின்னால என்ன இருக்கு அப்படிங்கறத வந்து உங்களுடைய யோகத்தின் அடிப்படையில நான் விட்டுறேன். நான் அதுக்கடுத்ததா பாத்தீங்கன்னா வந்து எவ்வளவு பண்ணி பார்த்தாங்க, இந்த கம்ப்ளைண்ட் ஓடிட்டு இருந்துச்சு. இந்த கம்ப்ளைண்ட்னால என்ன ஆச்சுன்னா, அடுத்தடுத்து வந்து பேமெண்ட் போட்டோம்னா இந்த கம்பெனில வந்து யாராவது பிரச்சனை வந்துருமோ அப்படிங்கிற ஒரு சுணக்கம் ஏற்பட்டுச்சு. அதாவது நிர்வாகத்துல வந்து எப்படின்னா, சின்ன சின்ன அமௌண்ட் ஓஎம் பிஎம் வந்து சின்ன சின்ன அமௌண்ட் வந்து போட்டாங்க, பிரச்சனை இல்லை. அடுத்த சில்வருக்குமே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுலயுமே ஒரு சில பேருக்கு அமௌண்ட் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க, ஒரு சில பேருக்கு வரல அப்படிங்கிறது உண்மை. அந்த நேரத்துல வந்து அமௌண்ட் போடுறதுனால இல்லீகலா வந்து ஏதாவது பண்ணிடுவாங்களோ, இல்லீகலா அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை உள்ள வந்துச்சுன்னா, இதுல மேல இருந்து ஆர்பிஐ உள்ள வந்து நுழைஞ்சிருவாங்க. அப்படி நுழைஞ்சிச்சுன்னா கம்பெனியோட பிரச்சனையே வேற மாதிரி போயிடும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து அவங்க ஸ்லோ பண்ணாங்க. இதுதான் உண்மை. இதை வந்து ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா வந்து இது இப்போ வந்து உங்களுக்கு புரியும், அந்த நேரத்தில் உங்களுக்கு புரியாம இருந்திருக்கும். இந்த மாதிரியான பிரச்சனை நடந்திருக்குன்றது இப்ப நீங்க வந்து புரிஞ்சிருப்பீங்க. சரி, அடுத்த ஆடியோவில் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத வந்து இப்ப நம்ம கேட்கலாம்.